வணக்கங்க. எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதிமுக என்ன ஆகும், ரெண்டாக பிளவுபட்டு இருக்குது. அதாவது பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எங்ககிட்ட தான் இருக்காங்க, சிறுபான்மையான எம்எல்ஏக்கள் அவங்ககிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்னும் இபிஎஸ்ஆன்னு சொல்லி சிவிஎஸ் சண்முகம் தரப்பு நேற்று பேட்டி கொடுக்குறாங்க. இது ஒரு நகைப்பிற்குரிய விந்தையாகத்தான் இருக்கிறது. எப்படி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு சட்டசபைக்குள்ளே ரெண்டு மாதிரியாக ஒருத்தர் தாவைக்காவை ஆதரிக்கிறாங்க, இன்னொருத்தர் தாவைக்காவை எதிர்க்கிறாங்கன்னு அடிமட்ட தொண்டன் பார்க்கும்பொழுது நிச்சயமாக அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் அங்கே இருக்கும். அதிமுகவில் உள்ள பலரும் பார்த்திங்கன்னா பதவியை நோக்கி தான் பயணிக்கின்றனர். ஐயோ செங்கோட்டையன் போயிட்டாரே, செங்கோட்டையன் நல்ல ஒரு நிதி அமைச்சர் ஆகிட்டாரே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி தான் ஒவ்வொருத்தரும் காய்நகர்த்திக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. இப்படியே அதிமுக போய்கிட்டு இருந்தால் நிச்சயமாக வரும் நெக்ஸ்ட் எலெக்ஷன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எலெக்ஷனெல்லாம் ஒற்றை இலக்க கட்சியாக மாறக்கூடிய சூழல் நிச்சயமாக ஏற்படும். அதிமுக ஒரு ஸ்ட்ராங் லீடர், ஒரு திடகாத்திரமான தலைவர் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அதிமுக சொல்வதற்கூட சற்று பரிதாபமாக தான் இல்லது. தாவேகாவின் என்ட்ரி, அதிமுகவின் எக்ஸிட், அந்த ஐடியாலஜி, அந்த கொள்கை பிடிப்பு இல்லாததால் அதிமுக என்று நிச்சயமாக தலை சுற்றி ஆடிக்கொண்டிருக்கிறது என்பது யதார்த்தமாக களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதிமுகவில் யார் அப்படி தலைவர் இருக்காங்க? டிவிகே, டிடிவி தினகரன், அவரையும் பிஜேபியில் சேர்ந்து ஒன்றுமில்லாதவராக மாற்றிவிட்டார்கள். சசிகலா, அவங்களையும் ஒன்றுமில்லாதவராக மாற்றிவிட்டார்கள். இபிஎஸ், அவருடைய ஹிஸ்ட்ரி இட் இஸ் நாட் குட். அப்படி யார் தலைவர் வருவாருன்னு பார்த்தீங்கன்னா கூட யாருமே இல்லாத சூழல் தான் ஏற்படுகிறது. நிச்சயமாக அதிமுகவின் கிராஃப் அப்படியே கீழே போயிட்டு தான் இருக்குது. இதை விஜயின் வருகை மிக பலமாக செய்துவிட்டது என்பதே யதார்த்தமாக உள்ளது. அதிமுக விழித்து கொள்ளுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம் என்றால் விழித்து கொள்ளாதுதான் என்று என்னுடைய நிலைப்பாடாக உள்ளது.